குயிக்காக ஒரு கெடாரங்காய் ஊறுகாய் பார்த்துருவோமா? அதுக்கு இட்லி பானையில் 3 கெடாரங்காய் எடுத்து ஆவியில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வெந்து வர்றதுக்குள்ளே அடுப்பில் கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இடிகளில் மாற்றிட்டு நல்லா இடிச்சிட்டு தனியாக எடுத்துக்கலாம். கெடாரங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்துட்டு நறுக்கி வச்சுக்கலாம். விதை தனியாக, அதுக்கப்புறம் கெடாரங்காய் தனியாக எடுக்கணும். விதையோடு சேர்க்கும்போது கசந்துரும், அதனால் விதையை தனியாக எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்து பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கெடாரங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே காரமான தனி மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். நம்ம சேர்த்த கெடாரங்காய் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா பொடிச்ச பொடி 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா தயிர் சாதத்தோட பரிமாறி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.